ஒரு மரத்தின் குரல். ஒரு கிராமத்தில் விறகு வெட்டி ஒருவன் இருந்தான். அவன் காட்டிற்கு சென்று மரங்களை வெட்டி விறகாக கொண்டு வந்து ஊருக்குள் வியாபாரம் செய்வான். அப்படி அவன் பல நாட்களாக மாதங்களாக விறகுகளை வெட்டினான். காட்டில் உள்ள நிறைய மரங்களை வெட்டிவிட்டான். மீதம் ஒரு சில மரங்கள் மட்டுமே இருந்தன. அவனுக்கு கவலை, இனி நாம் எப்படி சம்பாதிப்பது என்று மறுநாள் காலை காட்டிற்கு சென்றான். அவனால் வெயிலின் வெப்பம் தாங்க முடியவில்லை. அந்த மரத்தடியில் அமர்ந்தான். அப்போது அந்த மரம் பேசியது. மரம், தினமும் இங்கு வந்து மரங்களை வெட்டி சென்றாய். நிறைய மரங்கள் இருந்தாலும் உனக்கு வெயிலின் வெப்பம் தெரியவில்லை, களைப்பாகவும் இருந்ததில்லை. நான் தான் இங்கு கடைசியாக மீதம் உள்ளேன். என்னையும் வெட்டுவதற்காக வந்தாய். மரங்கள் இல்லாததால் உனக்கு களைப்பு ஏற்பட்டது. என் நிழலில் அமர்ந்திருக்கிறாய் என்றது. அவன், நான் என் குடும்பத்திற்காகத்தானே மரங்களை வெட்டி சந்தையில் விற்கிறேன். இனி நான் என்ன செய்யப் போகிறேன் என்று தெரியாமல் உள்ளேன் என்றது. மரம், நான் ஒன்று சொல்கிறேன், நீ கேட்பாயா என்றது. என்ன சொல் என்றான். மரம், என்னை மட்டும் வெட்டாதே. அதற்கு பதிலாக உனக்கு நிறைய பழங்கள், காய்கறிகள், விதைகளை தருகிறேன். நீ உன் விவசாயம் செய்து பயன்பெறு என்று கூறியது. அவன் அதற்கு சம்மதம் கூறி மரத்திடம் இருந்து விதை, பழங்கள், காய்களை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றான். வீட்டில் இருந்த சிறிய இடத்தில் பயிரிட்டான். சில மாதங்களில் செடிகளில் காய்கள் காய்த்தன. ஒரு வருடம் கழித்து மரங்கள் வளர்ந்து மாங்காய், தேங்காய், கொய்யா போன்ற பழங்களும் கிடைத்தன. அவற்றை சந்தையில் விட்டான். மரத்திடம் நன்றி கூற சென்றான். அப்போது அந்த மரம் மகிழ்ச்சியுடன் இருந்தது. விறகு வெட்டி, என்ன இவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளாய் மரம் என்றது. என்னால் நீ பயனடைந்தாய், உன்னால் நானும் பயனடைந்தேன் என்றது மரம். எப்படி என்று கேட்டான். அதற்கு, உன்னால் வெட்டப்பட்ட மரங்களின் சில மரக்கன்றுகள் வளரத் தொடங்கியிருக்கிறது. என்னைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்பது பழமொழி. மரம் வளர்ப்போம், நாமும் பயன் பெறுவோம் என்பது புதுமொழி.